அனைவருக்கும் வணக்கம். 5-14-23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள் உங்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்ச் மாதத்தில் எப்பேற்பட்ட மாற்றம் உங்களை தேடி வரப்போகிறது? மனித வாழ்வில் புதையல் கிடைத்தால் செல்வ செழிப்பு எப்படி வளர்ச்சி பெறுமோ, அதே போன்று மகிழ்ச்சி எப்படி இரட்டிப்பாகுமோ, அதே போன்று செல்வ செழிப்பு உயர்வதற்கான வாய்ப்பையும், அது மட்டுமல்லாது மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய யோகத்தையும் நேர்வழியில் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு 5-14-23 ஆகிய தேதிகளில் பிறந்த புதனின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு நிறைவாக இந்த வேளையில் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தேடி வருகிறது. ஏனென்றால் 5-14-23 ஆகிய தேதிகளில் பிறந்த நீங்கள் இயற்கையாகவே மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய புத்திசாலிகளாக பார்க்கப்படுகின்றீர்கள். ஏனென்றால் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு அறிவாற்றல் என்பது மிகவும் அபரிவிதமாக இருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை மதிநுட்பத்துடன் பயன்படுத்தி மிக எளிதாக தீர்வு காண்பது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சங்கடங்களையும் தவிர்த்து வாழ்வில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான நல்ல சூழல் உருவாகும். அது மட்டுமல்லாது இரட்டை தன்மை கொண்டவர்களாக இருந்தாலும் எங்கு கோபத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அங்கு கோபத்தையும், எங்கு அன்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அங்கு அன்பையும் சரியாக வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக 5-14-23 ஆகிய தேதிகளில் பிறந்த புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 2025 வருடம் மார்ச் மாதம் என்பது 3 என்ற எண்ணாக பார்க்கப்படுகிறது. குருவின் ஆதிக்கம் கொண்ட எண்ணாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது 2005 கூட்டுத்தொகை 9. இந்த 9 என்பது செவ்வாயின் ஆதிக்கம் பொருந்திய எண்ணாக பார்க்கப்படுகிறது. குரு மற்றும் செவ்வாயின் ஆதிக்கம் இந்த மார்ச் மாதம் 2025 அதிகமாக வெளிப்படும் போது இயற்கையாகவே மதிநுட்பத்தையும் அறிவாற்றலையும் நிறைவாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நேர்வழியில் மனித வாழ்வுல செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அனைத்தையும் நேர்வழியில் உருவாக்கி கொடுக்க போகிறார். இரட்டிப்பான மகிழ்ச்சியும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பொதுவாகவே குருவின் ஆதிக்கம் நிறைந்த மார்ச் மாதத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவேதான் இல்லத்தில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை கூட அனைவரின் ஒத்துழைப்போடு எளிதாக செய்து முடிப்பதோடு குடும்ப வருமானத்தையும் குடும்ப முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம், தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட தகர்த்தெறிந்து முன்னேற்றம், வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் சிக்கல் இல்லாமல் கனகச்சிதமாகவும் எளிதாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. சிறு சிறு உடல் ரீதியான சோர்வுகளும் இந்த தருணத்தில் மறையும். ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். வீண் விரய செலவுகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு முதன்மையாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் புதையல் கிடைத்தால் மகிழ்ச்சி எப்படி கிடைக்குமோ அதுபோன்று இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறக்கூடிய வகையில் மிக அற்புதமான எதிர்பார்ப்புகள், ஆசைகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் பூர்த்தியாவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த 5-14-23 என்ற தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எளிதில் கைகூடுகிறது. எனவே மிகப்பெரிய சவால் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் வரக்கூடிய சங்கடங்களை முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அபிவிருத்தி நிறைந்தவையாக மாற்றுவதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் கனகச்சிதமாகவும் எளிதில்
கைகூடக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகருவதோடு மட்டுமல்லாது சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் பணி சார்ந்த சூழ்நிலை என்பது சுமையாக இல்லாமல் சுகமாக அமையக்கூடிய அற்புதமான யோகம் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது. சரியாக 5/14/23 என்ற தேதியில் பிறந்தவர்கள் கனகச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் மிக அற்புதமான வளர்ச்சியும் யோகம் நிறைந்த வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் பல்வேறு வகையான தடையின்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் பணியாளர்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை விலகும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமற்ற சூழலில் இருந்த நிலை மாறி தற்போது சாதகமாகவும் மிகுந்த நன்மையை பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மாற்றங்களை அதிரடியாகவும் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சூழ்நிலையையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகுவதோடு சக பணியாளர்கள் மற்றும் பங்குதாரர்களின் ஒற்றுமை மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிகப்பெரிய காரியங்களை கூட எளிய முறையில் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மிகப்பெரிய அளவில் மனநிறைவை தரக்கூடிய வகையில் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த 5/14/23 என்ற தேதிகளில் கொண்ட உங்களுக்கு எளிதில் அமையும். இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதால் இந்த தருணத்தில் சிரமம் எதுவும் இல்லாமல் முன்னேற்ற வாய்ப்புகளையும் திட்டமிட்டபடி கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகமும் உண்டு. கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான நல்ல யோகம் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் எதையும் நிதானமாக நன்கு கவனித்து பேசக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு பெயர் புகழை பெறுவதோடு பல வகையான வளர்ச்சியையும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் போன்ற அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் அற்புதமாக கைகூடுகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் பராமரிப்பில் ஏற்பட்டு வந்த விரயங்கள் கட்டுக்குள் வரும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். நினைப்பதை காட்டிலும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு அற்புதமாக கைகூட போகிறது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை கனகச்சிதமாகவும் அற்புதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மேலும் நன்மை நிறைந்தவையாகவும் சாதகமானதாகவும் மாற்றிக்கொள்ள உறுதியாக புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த 5/14/23 என்ற தேதியில் கொண்ட நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி எளிதில் வரும்.